ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான மஷ்ரூம் பெப்பர் மசாலா தாங்க பார்க்க போறோம். வீட்ல நான்வெஜ் சமைக்க முடியாதப்போ இந்த மாதிரி மஷ்ரூம்ல பெப்பர் மசாலா செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குங்க. ரொம்ப ஈஸியாவும் ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா பவுடர் வறுத்து அரைக்கணும். அதுக்காக ட்ரையான கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 1 பட்டை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாங்க. குருமிளகு தான் நம்ம அதிகமா சேர்க்கணும். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க குருமிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோடவே 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது காரம் இருக்காது, கலர் மட்டும் தான் கொடுக்கும். நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. எல்லாத்தையுமே நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நீங்க கொஞ்சம் எக்ஸஸா செஞ்சு வச்சுட்டு கரம் மசாலா மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா வறுவல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா ட்ரையாவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, கருவேப்பிலை எல்லாம் நல்லா முருகலா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்ப நம்ம வறுத்த பொருள் எல்லாமே ஆறி வந்ததுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இருக்கட்டும். இப்ப அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாம் 4 பேருக்கு கரெக்டா இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இதோட 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தக்காளியும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடவே 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா கிளீன் பண்ணி 2 நறுக்கி வச்சிருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. மஷ்ரூம்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லயே நான் மூடி வச்சிருந்தேன். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. மஷ்ரூம்ல இருந்து எவ்வளவு தண்ணி ரிலீஸ் ஆயிருக்குன்னு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டு இதோட நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா சேர்க்காம ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நான் பேலன்ஸ் வச்சுட்டேங்க. தேவைப்பட்டா நம்ம கடைசியா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டா உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் எக்ஸ்ட்ராவா. இப்ப இதோடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மசாலாவோட மஷ்ரூம் எல்லாம் நல்லா குக் ஆகி வரும்போது சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. பாருங்க, நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஆயில்ல இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சிடுங்க. அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு கடைசியா 1/2 லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த மஷ்ரூம் மசாலாவை இது போலவே ட்ரை பண்ணுங்க. நான் வந்து செமி கிரேவியா செஞ்சிருக்கேன். நீங்க ட்ரையா சுக்கா மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம செஞ்ச மஷ்ரூம் மசாலாவோட சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், தோசை, இட்லி, சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிடலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். புலாவ் வெரைட்டிஸோட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல நல்ல காரசாரமா வாய் கொணத்தியா இருக்கிற இந்த மஷ்ரூம் மசாலாவை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.